ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஷூட் தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லா ஈவெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் வெட்டிங் ஆஃப்டர் வெட்டிங் எல்லாமே அவுட்டோர் ஷூட் தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்படி நம்ம எவ்வளோ அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாலுமே நம்ம அந்த ஃபோட்டோ ஒர்க் பண்ணால் தான் அதோட ஒரிஜினாலிட்டி நம்மளால் கொண்டு வர முடியும், ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு அவுட்டோர் ஷூட் டேக் ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவுக்கும் நான் எடிட் பண்ண ஃபோட்டோவுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரென்ஸ் நல்லா இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட் ஃபார் ஒன் கிளிக்கில் உங்களால் பண்ணிக்க முடியும், ரொம்பவே ஈஸியாக. ஓகேங்களா? அதுக்கான ப்ரீசெட்ஸ் நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம். இது ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரீசெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ உடனே பார்த்துடலாம். ஓகேங்களா? நான் அதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் 26 யூஸ் பண்ணுறேங்க. அதாவது இப்போ அப்டேட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2020 ஃபோட்டோஷாப் இருந்தாலுமே நீங்கள் இந்த ப்ரீசெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அகைன் இதே ஃபோட்டோஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோஸை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறோம், ஜஸ்ட் ஃபார் ஒன் கிளிக்லன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். காமனாக எல்லா ஃபோட்டோஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரீடச் ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் ஒன் பிளகின் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சிடுச்சு. ஸோ அந்த பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. அகைன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ்க்கு நான் இன்னொரு பிளகின் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இமேஜ் நானிக்கில் போர்ட்ரேச்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபோட்டோவை கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் சாஃப்ட் அண்ட் அந்த பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தாங்க நம்மளோட ப்ரீசெட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக கலர் கிரேடிங் பண்ண முடியும். அதுவும் ஒரே கிளிக்கில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஒரு ரா ஃபுட்டேஜ் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் இது ஒரு கலர் டெப்த்து நம்ம அதிகப்படுத்தணும். இந்த ஃபோட்டோவோட குவாலிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி ரெண்டும் பண்ணோன்னா ஈஸியாக இந்த ஃபோட்டோ ரொம்பவே அமேசிங்காக மாறிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஃபில்டர்ஸில் கேமரா ரா யூஸ் பண்ணுறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா 20க்கு அபோவ் எல்லாமே கேமரா ரா இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீசெட்ஸ் லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி லோட் பண்ணுறதுங்கிறது கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கேமரா ரா ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேமரா ராவில் லாஸ்ட் டேப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் மோடு இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் பாரு, இந்த ப்ரீசெட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எக்கச்சக்கமான ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம லோட் பண்ணி வச்சுருக்கிறத ப்ரீசெட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் 60 போர்ட்ரேட் ப்ரீசெட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதில் நம்ம அவுட்டோர் ஷூட்டுக்கு தேவையான எல்லா கலர் கிரேடிங்குமே இருக்குது, ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இந்த கலர் கிரேடிங்கில் அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணுறேன். அதை ஒவ்வொரு கலர் கிரேடிங்ஸும் நமக்கு இங்கே விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதில் ஏதோ உங்கள் ஃபோட்டோவுக்கு தேவையான கலர் கிரேடிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது இந்த பூஸ்ட் 3 அண்டு விண்டேஜ் எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறேன். இது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் வர கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். சடனாக உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம அவுட்டோர் ஷூட்டுக்கு தேவையான ப்ரீசெட்ஸ் எல்லாமே அதில் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் கிரேடிங் பாருங்கள் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த ஃபோட்டோவுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் ஒன் கிளிக்கில் நீங்கள் இது கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இதோட டோன் மாறாமல் பேக்ரவுண்டும் அதோட கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டோட நம்ம ரொம்ப அமேசிங்காக வந்திருக்கு. ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் கலர் கிரேடிங் பண்ணாலுமே இந்த ஹெட்டை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளூ டோன் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹெட்டில் இந்த ஹேரில் ப்ளூ டோன் இருக்குது. ஓகேங்களா? இதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் அதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு டேப்பில் பார்த்தீங்கன்னா லோடாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். இந்த செப்பரேட் பார்ட்டாக நமக்கு இந்த இமேஜை பிரித்து நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பீப்புள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பீப்புளும் பார்த்தீங்கன்னா செலக்டில் இருக்காங்க. ஸோ அதை நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் மவுஸ் ட்ராக் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹேர் மட்டும் நமக்கு தனியாக பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகுது. ஜஸ்ட் பாரு ஒன் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அகைன் இன்னொரு இமேஜ் மேலே இந்த ஹேர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா இன்னொரு செப்பரேட் பார்ட்டாக உங்களுக்கு செலக்ட் ஆகும். இது ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இன்னொரு கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே. இப்ப நம்ம 2 அந்த ஹேர் ஹெட்ட மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம். இப்ப அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் பிளாக்கா மாத்தப் போறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பர்ன் டூல் எடுத்துக்கிறேன். இந்த பர்ன் டூல்ல பார்த்தீங்கன்னா, செகண்ட் டூல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதோட எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 35, 40க்குள்ள நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணீங்கன்னா போதும். இந்த ஹெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளாக் ஹேரா நமக்கு மாறிடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ப்ளூ டோனா இருக்கிற ஹேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் டோனா நமக்கு மாறிடும். இப்போ ஜஸ்ட் கண்ட்ரோல் டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜுக்கோட லுக்க பாருங்க. ஸோ அப்படியே ஹேரோட கலர் அப்படியே இருக்கு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே என்ஹான்ஸ்மென்ட் ஆயிட்டு உங்களுக்கு ரொம்பவே அமேசிங்கா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி உங்களோட அமேசிங்கான கலர் கிரேடிங் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு ஃபோட்டோ எடிட் பண்றேன். ஆனா வேற ப்ரீசெட் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர்ஸ்ல ப்ரீசெட் மோட்ல வந்துடுறேன். இப்போ இன்னொரு ப்ரீசெட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 29 ப்ரீசெட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுவும் நான் குடுத்துருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய விதமான சினிமா டோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, இது ஆஃப் லைட்டிங், ஆஃப் சன் லைட்டிங், டபுள் சன் லைட்டிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீசெட்ஸ்ல இருக்கு. நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிரும். பார்த்தீங்கன்னா, இது டபுள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, சன்லைட் இருக்கு. இது ஆஃப் ஷேடோ சன்லைட் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்ட்டுமே இதில இருக்கு. ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, இந்த பேக்கிரவுண்ட் தனியா செப்பரேட்டா அண்ட் சப்ஜெக்ட் தனியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குடுக்கும். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் தனி டோனும், சப்ஜெக்ட்டோட டோனும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற. ஸோ அமேசிங்கான ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து குடுத்துருக்கு. ஜஸ்ட் ஃபார் ஒன் கிளிக்ல இந்த மாரி ரிசல்ட்ஸ நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த ப்ரீசெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே அப்லோட் பண்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணி, நீங்க இதில அப்லோட் பண்றது தான். ஓகேங்களா? உங்க அவுட்டோர் டெக் இந்த மாதிரி வந்து ஒரு வெரைட்டியான ப்ரீசெட்ஸ் யூஸ் பண்ணி, நீங்க ஒரு அமேசிங்கான ரிசல்ட்ஸ் குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரீசெட்ஸ எப்படி லோட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம குடுத்துக்கிற ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட Photoshopல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா ரா ஃபில்டர்ஸ் போயிடலாம். ஃபில்டர்ஸ் அதுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா ரா ஃபில்டர்ஸ் போயிடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா ரா டேப்ப ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்ப இங்க 3 டாட் பட்டன் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஜஸ்ட் அந்த 3 டாட் பட்டன கிளிக் பண்ணிட்டு, இம்போர்ட் ப்ரொஃபைல் ப்ரீசெட்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொஃபைல் ப்ரீசெட் பேக்கேஜ் ஜிப் ஃபைலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்க ஜஸ்ட் இந்த ஃபைல் மேல ஒன் டேப் பண்ணி ஓப்பன் குடுத்தீங்கன்னா, இங்க லோட் ஆகி வந்துரும். அதே மாதிரி அகைன் இன்னொரு டைம் இது குடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, இதுவும் லோட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க லோட் பண்ணிக்கணும். ஸோ இது லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில காமிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்க இந்த ப்ரீசெட்ஸ்ல அமேசிங்கான ரிசல்ட்ஸ் பண்ணிக்க முடியும். பாருங்க ஜஸ்ட் ஒன் கிளிக்ல உங்களால அமேசிங்கான ரிசல்ட்ட குடுக்க முடியும். இப்ப பாருங்க இந்த இமேஜ் வந்து வேற லெவலா நமக்கு டோன் மாறிடுச்சு. இதுதான் ஒரிஜினல். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது எடிட்டிங். ஸோ நம்ம வந்து ப்ரீசெட்ஸ யூஸ் பண்ணா ஜஸ்ட் ஒன் கிளிக்ல இந்த மாரி ஒரு கலர் என்ஹான்ஸ்மென்ட்டோட உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? இந்த ரேர் ஃபைலுக்கான பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா, 3 பார்ட்டா இந்த வீடியோவிலே இருக்கு. நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணா மட்டும் தான் இந்த பாஸ்வேர்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரீசெட்ஸ் உங்களால டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.